வாங்கய்யா, நீங்க வருவீங்கன்னு ஐயா சொன்னாங்க. ஐயா தியானத்துல இருக்காங்க. ஓ, நீங்க வந்தா உட்கார சொன்னாங்க. ரைட். உட்காருங்கய்யா. ஹலோ, அர்ஜுன், உடனே நீ பெங்களூருக்கு எனக்கும் லக்ஷ்மண் அங்கிள் பேர்லயும் டிக்கெட் புக் பண்ணிட்டு டிக்கெட்டோட ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணி நாங்க வரோம். ஓகே? சரி மாமா, நான் இதோ கிளம்பிடுறேன். வணக்கம். ஓகே சார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வேலைக்கார சொன்னான் தியானத்தில் இருக்கேன்னு, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சும்மா. உட்காருங்க. என்னமோ தெரியல சார், இன்னைக்கு என்னால தியானமே பண்ண முடியல. கெட்ட கெட்ட எண்ணங்கள், மைண்ட் ஒரே டிஸ்டர்பன்ஸ். எனக்கு புரியுது. தியானம் பண்றவங்களுக்கு நடக்க போற நிகழ்ச்சிகள் முன்னாடியே தெரியும் சொல்லுவாங்கல்ல. நாம் என்ன அவ்வளவு பெரிய ஞானிகளா? ஞானிதான் லட்சுமணா, நம்ம எல்லாருமே ஞானிகள் தான். இந்த வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தானே நம்மளை ஞானியாக்குது. உனக்கு இவ்வளவு ஞானம் வந்ததுக்கே உன்னோட அனுபவங்கள் தான் காரணம். எது வந்தாலும் ஏத்துக்க வேண்டியது நம்ம கடமை. வந்து ஆமா, உமா எங்க? பிசினஸ் விஷயமா ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு லேண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, அது பார்க்க போயிருக்கா. அப்படியா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. சரி, அதை விடுங்க. நீங்க வந்த விஷயம்? நான் வந்த விஷயம் ஒன்றும் பெருசு இல்லை, சும்மா தான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகு நடந்த விஷயங்கள் தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? அது வந்து லக்ஷ்மணா, நம்ம ரெண்டு பேருமே பிசினஸ் தான். நம்ம பிசினஸ்ல எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். நாம தான் அதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். அதுக்காக தான் இந்த கடை ஃபேக்டரி எல்லாம் எப்பவுமே காம்ப்ரஹென்சிவா இன்சூர் பண்ணி வைக்கணும். ஆர்கே சார், என்ன நீங்க சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? சம்பந்தம் இருக்கு லட்சுமணா. நீ உள்ள தியானத்தில் இருக்கும்போது இங்க ஒரு போன் வந்துச்சு. நான் தான் என்ன சமாச்சாரம்னு எடுத்து கேட்டேன். பெங்களூர்ல ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட் லட்சுமணா. அதான்
இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம உன் பொண்ணை பத்தி எல்லாம் விசாரிச்சு கொஞ்சம் சுத்தி வளைச்சேன். இப்ப புரியுது தியானத்துல நான் ஏன் டிஸ்டர்ப் ஆனேன்னு. லக்ஷ்மணா, கவலைப்படாத, எதுக்கு நான் இருக்கிறேன். நம்ம உடனே பெங்களூர் போறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அர்ஜுன்ட்ட சொல்லி எனக்கு உனக்கு டிக்கெட் போட சொல்லி ஏர்போர்ட்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. நீங்க வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த விவகாரத்தை நானே பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாம உமா இப்ப இங்க இல்ல. விஷயம் தெரிஞ்சா அவ பயப்படுவா. நீங்க இங்க இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல இங்க உங்களுக்கு முக்கியமான வேலைகள் இருக்கு. ஓகே லக்ஷ்மணா, நான் இங்க இருக்கேன், நீ போயிட்டு வா. உமாவுக்கு நான் பக்குவமா இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன். நீ முதல்ல கிளம்பி போப்பா. நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். அம்மா, அப்பா எங்க? எல்லாரும் உங்க அப்பா கிட்ட வந்து பிரச்சனைக்கு யோசனை கேட்பாங்க. இப்ப அவர் நேரம் லக்ஷ்மண சார் வீட்டுக்கு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் இதுக்கு இன்னும் உயிரோட இருக்கிறேன்னு தெரியலப்பா. பேங்க் விஷயத்துல கெடு தேதி நெருங்குதில்ல, அத பத்தி பேசுறதுக்கு லக்ஷ்மண சார் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்பாவை இன்னும் அலைய வைக்கிற அந்த அபிராமிய பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு பாரு. அப்போ அவளை பத்தியே பேசினேன், இப்போ அவளை பத்தியே பேசிட்டு இருக்கேன். அவளை விடுப்பா. முதல்ல உங்க அப்பா ஜெயிக்கணும், எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. இப்ப அதுக்கு என்ன வழின்னு யோசனை பண்ண. அம்மா, அப்பா லக்ஷ்மண் சாரை பார்க்க போயிருக்காருல, நிச்சயமா அவர் நம்ம பிரச்சனை தீர்த்து வைப்பாருமா. வாமா, உள்ள வா. வாங்கப்பா. வாமா உமா. அப்பா வரலையாம்மா? என்னையும் அங்கிள் தான் கூட்டிட்டு வந்தாரு. அங்கிள் கிட்ட தான் கேட்கணும். என்னங்க? ஒண்ணுமில்லம்மா, அது வந்து என்னங்க ஏன் தயங்குறீங்க? ஒண்ணுமில்ல. பெங்களூர்ல நம்ம லக்ஷ்மணன் ஃபேக்டரியில ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். விஷயம் கேள்விப்பட்டதும் பெங்களூருக்கு உடனே டிக்கெட் புக் பண்ணி நான் தான் லக்ஷ்மணன் அனுப்பிச்சு வச்சேன். கவலைப்படாத, உங்க அப்பா இது ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டாருமா. நான் தான் ஷாக் ஆயிருந்தேன். ஒன்றும் ஆயிருக்காதுமா, பாரு. அங்க போனதும் அவரே உனக்கு போன் பண்ணுவார். டோன்ட் வரி உமா. ஒருவேளை உங்க அப்பா ஃபோன் பண்ணலனா நாம அவருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். அவர் எவ்வளவு ஃபேக்டரி வச்சிருந்தாலும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன ஃபேக்டரி பிரஸ்டீஜ் இஷ்யூ. கவலையே படாத, உங்க அப்பாவுக்கு எதிரிகளும் கிடையாது, அவர் யாரும் கெடுதலும் நினைச்சதில்லை. ஒன்னும் நடந்திருக்காது, கவலையே படாது. ராஜி, இவங்க அப்பா திரும்பி வர வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும், பாத்துக்கோ. சரிங்க மாமா.
உட்காருமா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, தைரியமா இரு. நான் இதை வந்துடுறேன். கார்த்திக், உங்க அப்பாவுக்கு இருந்த பிரச்சனைய லக்ஷ்மண சார் தீர்த்து வைப்பாருன்னு நம்பிக்கையா இருந்த இந்த நேரத்துல அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இதை எப்படி தீர்க்கறதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஹலோ ஹலோ உமா, நான் தான் ஷாம் பேசுறேன். சாரி உமா, எனக்கு இப்பதான் தெரியும் நீங்க இருக்கிறத சொன்னாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை ஷியாம். எங்க அப்பா எப்படி இருக்காரோன்னு ரொம்ப கவலையா இருக்கு. இட்ஸ் ஓகே, உங்க அப்பா இஸ் a வெரி ஸ்ட்ராங் பர்சன். கண்டிப்பா இதை ஹேண்டில் பண்றதுக்கு கடவுள் சக்தி கொடுப்பாரு. உமா, நான் உங்களை நேரில் வந்து பார்க்குறேன். நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஹலோ. ஹலோ. உமா அப்பா ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட். அவங்க அப்பா ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதா அர்ஜுன் சொன்னான். அவருக்கு ஆறுதல் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு முன்னாடி மாமாவுக்கு யார் ஆறுதல் சொல்றது? அவர் பிரச்சனையை யார் முடிக்கிறது? மாமாவுக்கு உதவுறேன்னு சொன்னவருக்கு இப்போ ஒரு புது பிரச்சனை. இந்த நிலைமையில அவரை நாம கேட்கவும் முடியாது. இப்ப பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? மாமா பணம் கட்ட வேண்டிய தேதி நெருங்குது. கட்டலைன்னா வரப்போற அவமானம் யாருக்கு? கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? நீங்க பாலூட்டி வளர்த்த பாம்ப நீங்களே தான் அழிக்கணும். என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. மாமாவை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்தணும். அவரா கேட்க மாட்டாரு, நாம தான் செய்யணும்.
ஆ? அம்மா என்னம்மா? எனக்கு பயமா இருக்குப்பா. என்னம்மா பயம்? உங்க அப்பா இப்படி ஒடிஞ்சு போய் படுத்திருக்கிறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த மலை சாயக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா நீ உங்க அம்மாவை உயிரோடவே பார்க்க முடியாது. அம்மா என்னம்மா பேசுற? இப்ப பேசுறது அவருக்காக தான். அவருக்கு ஒண்ணுன்னா என் பேச்சு மூச்சு எல்லாமே நின்னுடும். அவர் கஷ்டப்படுறத என் கண்ணால நான் பார்க்க முடியாது. அந்த சித்திரவதையை விட நான் உயிரை விடுறது எவ்வளவோ மேல். என்னம்மா? சொந்த பந்தம்னு இல்ல, தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எத்தனையோ குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்ச அந்த மனுஷன் இன்னைக்கு இருட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு இப்படி ஒரு சோதனையா? அந்த பேய் அபிராமிய நீயும் சேர்ந்துதான் பூஜை பண்ண. டேய், அவ வளர்ந்ததுல உனக்கும் பங்கு இருக்கு. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த தெய்வம் அவளை தண்டிக்குதோ இல்லையோ, நீ தண்டிக்கணும். நாம உங்க அப்பாவை காப்பாத்தி ஆகணும். செக்யூரிட்டி, ஓபன் த கேட்.